கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏமாற்றங்கள் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வந்திருக்கும் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஜீசஸ் டிசைபிள்ஸ் சர்ச் சார்பாக அவங்க எல்லாரையும் நாங்கள் வாழ்த்து வர இருக்கு. நல்லா சத்தமாக கிளாப் கொடுத்துடலாமா? இன்றைக்கி நம்மளோட நிறைய புதுசாக மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. மம்தா ஆண்டியோடைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. நல்லா சத்தமாக கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுந்து நில்லுங்க எல்லாரும். எடுத்துகிட்டு வரணும். நல்லா இன்னொரு நல்லா சத்தமாக கிளாப் கொடுத்துடலாமா? அவங்களுக்காக இன்றைக்கி காலையில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஆண்டு மீட் பண்ண காமணி அம்மா தான் அதுக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களும் நல்லா சத்தமாக கிளாப் கொடுத்துடலாம். இன்றைக்கி அவங்க வீடு வந்து பிரதிஷ்டை பண்ணி நான் தான் காலையில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. காலையில் போயிட்டு அவங்க வீடு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அவங்க மத்தியில் போய் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ப்ளீஸ் ப்ளீஸ். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஸோ ஆண்டவர் அவர் செய்ய நினைத்தது அது எதுவுமே தடைப்படாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதனது நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக அற்புதமாக அதிசயமாக செய்து கொண்டு இருக்கிறார். சீக்கிரம் தண்ணி போட்டுட்டு எல்லோரும் அந்த டக்குன்னு உட்காருங்க பார்ப்போம். யாரும் தண்ணியை கவுத்துட்டு தப்பாக யாரும் எடுத்துக்கூடாது. ஓகே, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஓடியா. ஓகே, நான் மெசேஜ் போடுறதுக்கு முன்னாடி இப்போ உட்காந்துருமா ஆண்டு ஒரு சில சம்பவத்தை பைபிளில் நான் வேற ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுதான் கொடுக்க போகிறேன். ஆனாலும் அதுக்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை ஆண்டவர் சொல்ல சொல்லி உன்னிடத்தில் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் வந்து இந்த வசனத்தையும் இப்போ வந்து ஆடட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வந்து நம்ம சர்ச்சில் இப்போ நிறைய பேர் இப்போ ஆடட் ஆகி வர்றாங்களோ அதுபோல் இப்போ இந்த மெசேஜில் ஆடட் பாயிண்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு வேர்ட்ஸை உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்பட்றேன். மத்தேயு 8வது அதிகாரம் 5-10 வரைக்கும் யாருன்னா ஒரு ஆள் நல்லா சத்தமாக வாசிங்க பார்ப்போம். 5-10 வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரே வர இயேசு ஆச்சரியப்பட்டு சொல்லுங்க. இந்த வர இயேசு ஆச்சரியப்படுற ஒரு காரியம் என்னது? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். ஆண்டவர் வேதத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் போது அவர் ஆச்சரியப்படவில்லை. சூரியனை படைக்கும் போதும் ஆண்டவர் இவ்வளோ ஆச்சரியப்படவில்லை. மனுஷனை படைச்சிட்டு கூட இவன் வந்து நல்லது என்று ஆண்டவர் பார்த்தார். தமது சாயலாக மனுஷனை என்ன பண்ண அழகாக படைத்தார். வேதத்தில் இயேசு கிறிஸ்து எங்கேயும் அவர் ஆச்சரியப்பட்டார். ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார், எங்கேயுமே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 100க்கு அதிபதி என்ற ஒரு நபரை கண்டு இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுகிறார். எதை குறித்து ஆச்சரியப்படுகிறார்? அவன் இயேசு மேலே வச்ச விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 100க்கு அதிபதியை போல நீ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ மேலே ஆண்டவரே நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். என் வீட்டில் திமிர்வாதமாக கிடக்கிறான், பேரலைஸில் இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் என்ன ஆகிடுவான்? சொஸ்தமாவான், சுகம் பெற்று கொள்வான் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய என்னோடய வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். என் வீட்டுக்கு நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். என் வீட்டில் இருக்கிற திமிர்வாதமாய் கிடக்கிற என் வேலைக்காரன் என்ன ஆகிடுவான்?
சுகம் பெற்று கொள்வான் என்று விசுவாசித்தான். இதை கண்டு இயேசு கிறிஸ்து என்ன பட்டாரா? ஆச்சரியப்பட. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். ஆமைன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்களோ, என்ன காரியத்தை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்ய வந்திருக்கிறீங்களோ, அன்னாலை போல் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரிட்டு, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறது உம்மால் கூடும் என்ற விசுவாசத்தோடு அங்கே ஏலி சொல்லி அனுப்புகிற உன்னோட ஜெபம் கேட்கப்பட்டது, சந்தோஷமாக போ. ஆண்டவன் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஒரு ஏலி போல் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மத்தியிலேருந்து சொல்கிறேன், நீங்கள் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரை நீங்கள் தேடுறீங்களோ, ஆண்டவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னோட விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் இப்பொழுதே அந்த அற்புதம் நடந்துடுச்சு. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. Do you believe that? Yes, you have to believe it. இங்கே பாருங்கள், வசனத்தை பாருங்களேன். அதே 8 அதிகாரத்தில் இயேசு ஆச்சரியப்பட்டாரா? இங்கே 13வது வசனம் வாசிங்க. இப்போ நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏசு சொன்ன எப்போ நீ போகலான்னு சொன்னாரோ, சொஸ்தமாக விசுவாசித்தோன்னா அப்போவே அவனோட குடும்பத்தில் அங்கே அற்புதம் நடந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் அற்புதத்தை நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ அங்கெல்லாம் அற்புதம் இருக்குது. எங்கெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கோ அங்கெல்லாம் அற்புதம் இருக்குது. இந்த காலை வேலையில் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ண ஆசைப்படுறாரு. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவர் மேலே விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உனக்காக ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீ என்ன கலக்கத்தோடு, என்ன வேதனையோடு, என்ன விருப்பத்தோடு நீ வந்திருக்கன்ட்டு எனக்கு நிச்சயமாகவே தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை அவர் நிச்சயம் கேட்பார். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலில் கூட இந்த இப்படியாப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலடான்றார் ஆண்டவர். இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்கிறார். இஸ்ரவேலில் கூட தன்னுடைய சொந்த ஜனத்தில் கூட இப்படியாப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. 100க்கு அதிபதி அவன் ஒரு நல்ல இஸ்ரவேல் ஜனம் இல்லாத ஒரு நபராக இருந்திருப்பான் போல். ஏன்னா அவன் ஒரு வேளை இஸ்ரவேல் ஜனமாக இருந்திருப்பான்னு சொன்னால் அவன் பின்னாடி பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இவ்வளோப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல முடியாது. ஒரு புற ஜாதியின் இடத்துல ஆண்டவர் அப்படி பார்ப்பாருன்னு சொன்னால், ஆண்டவர் உன்னை என்னை அழைத்து இருக்கிறார். நம்மளிடத்தில் அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன ஒரு ஜெபத்தோடு இந்த மெசேஜ் ஆண்டவர் ப்ளஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் வார்த்தையின் மூலமாய் என்னை ஆண்டவரே பலப்படுத்துங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. 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 Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, hallelujah, Yahweh, hallelujah, Yahweh, hallelujah, Yahweh, ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். இந்த காலை வேலையில் உங்கள் நாம மாத்திரம் மகிமை பெற ஆண்டவர், உங்கள் நாம மாத்திரம் ஆண்டவர் எங்கள் மூலியமாய் மகிமை பெற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய்
எங்களிடத்தில் பேசும்படிக்கா எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே அப்பா, எங்களை மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஓகே, இந்த நாளில் கூட ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அண்ட் சங்கீதம், சாட்சி, அப்புறம் இப்போ பாடின பாடல், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இந்த நாள் மெசேஜில் ஆண்டவர் என்னோடு கூட ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் துணையாய் இருக்கிறார். சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் துணையாய் நிற்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். அல்லேலூயா. நீ தனிமையாக இல்லை. யூ ஆர் நாட் அலோன் பர்சன். யூ ஆர் நாட் அலோன். நீ தனிமையாக இல்லை. நீ கைவிடப்பட்ட, ஒருவேளை மனுஷனால் கைவிடப்பட்ட மனுஷனாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், மகள். ஆமென். நீ தனிமையாக இல்லை. கர்த்தர் உன்னோடு கூட துணை நிற்கிறார். ஆமென். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு துணை. எல்லாருமே சொல்லுங்கள். சொன்னீங்களா? வசனம் சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. நிறைய பேர் வண்டியில் எல்லாம் போட்டுருப்பாங்களே, நிறைய துணை போட்டு இருப்பாங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். நீ உத்தமமாக இருந்தால் கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே நான் வந்து பவுலை குறித்து ஒரு சில காரியத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். யாரை குறித்து? பவுல். சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், பவுல். நேற்றைய தினத்தில் கூட சாட்டர்டே மினிஸ்ட்ரியில் பவுலை குறித்து தான் லெசன் நாங்கள் எடுத்தோம். எனக்கு வேதாமத்தில் பிடிச்ச, புதிய ஏற்பாடில் ரொம்ப பிடிச்ச நபர் யார் அப்படின்னா பவுல். ஏன் பவுல் ரொம்ப பிடிக்குன்னா வச்சுங்க, அவரை போல் ஒரு பைத்தியக்கார மனுஷன் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. என்னடா பைத்தியக்காரன்றானே சொல்லாதீங்க. எஸ், அவன் இயேசுவுக்காக பைத்தியக்காரன். சொல்லுங்கள், அவன் இயேசுவுக்காக பைத்தியக்காரன். இதுக்கு முன்னாடி இயேசு என்ற சொல்கிறவங்களெல்லாம் அடிக்கிறவனாக இருந்தான். இயேசுவை தெய்வமாக கும்பிடுற ஜனங்களை அவன் போய் என்ன பண்ணுறான்? அவங்கள அடிக்கிறான், சிறையில் போடுறான். ஏன், ஒரு சில பேர் சாகவே அடிச்சிருக்கிறான் இந்த பவுல். அப்படியாப்பட்ட மனுஷன் மிகவும் கொடூரமாக அந்த காலகட்டத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அவனை பார்த்து எல்லாருமே நடுங்கினார்கள். யாரை பார்த்து? இந்த பவுல். இதுக்கு முன்னாடி அவனை சவுல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவனை பார்த்து எல்லா ஜனங்களுமே பயந்த நிலையில் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்க, அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, பேதுரு நின்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்கிறான் தைரியமாக. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 3000 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ரிஃபார்மேஷனும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு எழுப்புதலும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ரிவைவலும் நடந்துகிட்டு இருக்குது அந்த காலகட்டத்தில், அப்போ சில நாட்களில். இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம பவுல் அண்ணன் சவுலுன்னு சொல்லுவாங்க. யாரா இந்த இயேசு? எதுக்கு? நாம் யூத ஜனங்கள், நமக்கு யெகோவா தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். யார் இந்த இயேசு? எதுக்காக இவரை சொல்லிட்டு எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க? நோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழைய ஏற்பாடை கரைத்து குடித்தவன். இன்றைக்கி நிறைய பேர் ஏசப்பாவை சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தியரிட்டிக்கலாக நல்லா படித்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்னமும் ஏன் இன்னும் பழைய வாழ்க்கையிலே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோன்னா, ஸ்டில் நம்ம இன்னமும் நம்ம ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு குஷ்டரை கேட்பான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை அவர் யாருன்ட்டு கேள்விப்பட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். ஆமாம், ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறாரு. ஆமாம், ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறாரு சொல்கிறாரு. ஏன் ஆண்டவர் எனக்கு அவர் செய்ய மாட்டார்? யாருக்கோ செய்கிறாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு அவர் செய்ய மாட்டேங்கிறார்? ஹலோ, எங்கே விசுவாசம் இருக்கோ அங்கே அற்புதம் உடனே நடக்கும். அல்லேலூயா. வேதத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாருங்க. அவர் எல்லா இடத்துலையும் ஒரு அற்புதம் செய்யலை. எங்கெல்லாம் அவர் மேலே விசுவாசம் வச்சாலும் அங்கே தான் அற்புதம் ஆண்டவர் செய்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு போய் எல்லாம் அற்புதம்லாம் செய்யலை. அவர் நின்ன இடத்துலையே ஒரு மகள் வந்தா. பல வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டால்
ஒழிய என்னுடைய பலவீனம் மாறி போடுன்ற ஒரு விசுவாசத்தோடு, நல்ல கவனிங்க, விசுவாசத்தோடு இயேசுனுடைய அந்த அவருடைய அங்கிய தொட்ட மாத்திரத்தில் அவருடைய பெரும்பாடு நீங்கிற்று அவளை விட்டு. இயேசு கிறிஸ்து வந்து இங்கே வான அவனுக்கு அற்புதம் பண்ணலாம் சொல்லவே இல்லை. அவர் விசுவாசத்தை பாருங்கள். ஏசாப்பாட்ட போயிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை நான் தொட்டானாச்சுன்னா எனக்கு அற்புதம் நிச்சயம் நடந்துடும் என்கிற ஒரு விசுவாசம். சகேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். இயேசுவை எப்படியாவது நான் பார்த்துடணும், சொல்லுங்கள், இயேசுவை எப்படியாவது நான் பார்த்துடணும்னு சொல்லிட்டு இயேசுவை வகை தேடினான். என்ன தேடினான்? வகை தேடினான். இன்றைக்கி வகை தேடுறதுன்னா வச்சுக்கேன், போலீஸு வந்து பார்த்தீங்கன்னா திருடனை பிடிக்கிறதுக்காக வலை தேடுவாங்க. அதுபோல் சகேயு இயேசுவை பார்ப்பதற்காக வகை தேடினான். அவன் மிகவும் குள்ளமாக இருந்தபடினாலும் மரத்து மேலே ஏறி நின்னாச்சுனாச்சு அவரை பார்த்துடலாமே என்ற ஒரு ஆசை. ஏன்னா ஏசப்பா ஏதோ நிறைய அற்புதம் செஞ்சுருக்கா சொல்கிறாங்களே, ஒரு ஆளை பார்க்கலாம் என்ற ஒரு ஆசை. சொல்லுங்க, பார்க்கலாம் என்றதான ஒரு ஆசை, ஒரு விருப்பம். ஏசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு வரவே கிடையாது. முதல் முறையாக வருகிறார் அந்த ஊருக்கு. அந்த பட்டணத்திற்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இயேசுவை என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏசு யார் வீட்டுக்கும் போகல, அவர் நடந்து வராரு. சகேயு எட்டி பார்க்குறான், கும்பலில் பார்க்க முடியல, மரத்து மேலே ஏறி நின்றுட்டான். அந்த மரத்தின் பேர் என்னது? எல்லாரும் சொல்லுங்கள், என்ன மரம்? புளியா மரமா? என்ன மரம்? காட்டு அத்தி மரம். அந்த மரத்து மேலே ஏறி நின்று, ஓ ஏசப்பா இந்த வழியாக தானே போவார். அவனை இறுதி தான் பிளான் எல்லாம் பாருங்கள். ஏசப்பா இந்த வழியாக தான் போவார், அந்த வழியாக வருவாரா, இந்த வழியாக வருவாரா, பிளான் பண்ணுறான். எப்படியாவது ஏசப்பா நான் பார்க்கணும். அவன் அந்த காட்டத்தி மரத்து மேலே ஏறி நின்று பார்க்குறான். ஏசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம், நல்ல கவனிங்க. ஏசு கிறிஸ்து நடந்து வந்து இந்த மரத்தின் கீழே நிற்கிறார். அவரை தலையை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே நீ கீழே இறங்குவா, நான் அன்றைக்கி உன் வீட்டில் தான் தங்க போகிறேன்னார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்கள். Do you believe that? தேவன் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அங்கே பாருங்கள், சகேயு சமுதாயத்தில் யாராலுமே மதிக்கப்படவில்லை. அவன் நல்ல பணக்காரனாக இருந்தான். அவன் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர், ரோமர் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தான். ரோமர் கீழே வேலை செய்கிறதெல்லாம் பெரிய ஒரு நல்ல பதவி உயர்வு, நல்ல சம்பளம் அவனுக்கு, டாக்ஸ் கலெக்டிங் பண்ணுற வேலை. ஆனால் சமுதாயத்தில் மரியாதை கிடையாது. சமுதாயத்தில் எல்லாரிடத்துலேயும் ஒரு அன்பு கிடையாது. ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை சகேயுக்கு, ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங். அவங்க பாருங்கள் எப்படி அவன் கஷ்டப்பட்டு இருப்பான். எல்லாருமே சகேயை பார்த்து சொன்னாங்க, இவன் ஒரு பாவி. நான் சொன்னாங்க, இவன் ஒரு பாவி. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவன் வேஸ்ட்டு, தண்டம், இவன் எதுக்கும் உதவாதவன், இவன் ரொம்ப கெட்டுப்போன ஒரு மனுஷன், இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், என்ன வேணாலும் உன்னை பற்றி சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் புரியாததை நான் ஒன்றும் பேசலையே, எல்லாருக்கும் புரிகிறதா? யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரிகிறதா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த குடும்பத்திற்கு சகேயு வீட்டுக்கு வந்த உடனே சகேயு சொல்கிறான், ஆண்டவரே, நான் யார் இடத்திலாவது அநியாயமாய் காசு வாங்கினது உண்டானால் 4 தனியாக திருப்பி கொடுத்து விடுகிறேன். என்னுடைய ஆசையில் பாதி என்ன பண்ணுறேன், ஏழைகளுக்கு கொடுத்துறேன். நான் நிறைய பணம் வச்சுருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது. நீங்கள் என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, அது எனக்கு போதும், இதுதான் எனக்கு சந்தோஷம். அவள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒரு பொழுது சகேயுவே நீ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, தப்பு பண்ணியிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் இயேசு உள்ளே வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக பாவத்தை அறிக்கையிட ஆரம்பித்துட்டான். அறிக்கை செய்து அவன் என்ன பண்ணுறான்னா, எல்லாரிடத்துலையும் யாரெல்லாம் அவனை வந்து கேவலமாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் அநியாயமாக காசு வாங்கியிருந்தவனோ எல்லாரிடமும் அவன் என்ன பண்ணவன் திருப்பி கொடுத்துட்டான். ஒரு வேளை இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கி வந்துட்டு ஒரு 10 நாள் கழித்து இயேசுவை மீட் பண்ணியிருப்பான். அவன் என்ன சொல்லியிருந்திருப்பான்? நேற்று கொடுத்து தான் சொன்னேன். என்ன சொல்லியிருப்பான்? இயேசுவே ரொம்ப நன்றி, நீங்கள் என் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க, என் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இப்போ நான் ரோட்டில் நடந்து போனானா சகே வணக்கம் சார் அப்படின்றாங்க.
எல்லாரும் என்ன பாவின்னு சொன்னாங்க, இப்போ என்ன நீதிமான் சொல்கிறாங்க. நான் யார் கேட்டாலும் நான் அநேகமாக அவங்கள்ட்ட திருப்பி 4 மடங்காக கொடுத்துட்டேன். எல்லாரும் இப்போ என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னை நேசிக்க ஒருவர் கூட இல்லாமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறதுக்கு எங்கள் ஊரே ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதனால் நான் ரொம்ப நன்றி ஆண்டவரே, என் பாவமான வாழ்க்கை மாறிடுச்சு. உண்மையான தெய்வம் யாருன்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் தான் என்னோடய தெய்வம்னு சொல்லியிருந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் தான் உண்மையான தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருந்திருப்பான். அல்லேலூயா. இங்கே சவுல் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, அவன் பழைய ஏற்பாடுடைய எல்லா காரியங்களும் படித்து குடித்தவன் சொல்லுவான்ல, நல்லா படித்து கிழிச்சவன், கரைத்து குடித்தவன். பழைய ஏற்பாடுல எல்லா கட்டளைகளும் தெரியும். என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எடுத்துக்கிட்டான் அந்த வசனத்தை. எப்படி இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனிதனை அவங்க கடவுளாக அவங்க என்ன பண்ணலாம், வணங்கலாம். இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தான். சொல்லி அவனுக்கு புரியல. நோ எக்ஸ்பீரியன்ஸ். இயேசு கிறிஸ்துவ தன் வாழ்க்கையில் அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருந்தான். அவன் எருசலேமிலிருந்து தமஸ்கு பட்டணத்துக்கு என்ன பண்ணுறான், அவன் பிரயாணம் போகிறான். ஒரு கட்டளை வாங்கிக்கிறான் தலைவரிடத்தில். யாரெல்லாம் இயேசுவை வணங்குறாங்களோ அவங்கள அடிச்சு நான் என்ன பண்ண போகிறான்னு துன்பப்படுத்த போகிறேன், சிறையில் அடைக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுங்க சொல்லி லெட்டரெல்லாம் வாங்கிட்டு போகிறான். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அவன் போகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனை மீட் பண்ணுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Do you have experience இயேசுவை மீட் பண்ணது உங்கள் வாழ்க்கையில்? அவர் மீட் பண்ணாருன்னு வச்சுக்கங்க, வாவ். என் வாழ்க்கையில் அது ஒரு அண்ணன் உட்காந்துக்கிறத பீட்டர் அண்ணன், அவர் மூலயமா ஏசப்பா என் வாழ்க்கையில் மீட் பண்ணார். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். ஏசப்பா என்னை மீட் பண்ணதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை டோட்டல் சேஞ்ச். நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன். நான் சின்ன வயசில் 10th படிக்கிறப்ப எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவேன். ஒருவேளை என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாலும் நான் சண்டே கிளாஸில் உட்கார மாட்டேன். சின்ன வயசில் சொல்கிறேன், சண்டே கிளாஸில் உட்கார மாட்டேன். ஈவன் மெசேஜ் கொடுக்குறப்ப பாஸ்டர் கேட்கறது கவனிக்க மாட்டேன். நானும் என்னுடைய சகோதரரும் சேர்ந்து அவங்க படிக்கட்டில் ஏறி இறங்கி விளையாடி கொண்டு இருந்தோம். பயம். ஏசு தான் தெய்வன்ட்டு சொல்கிறாங்க, தெரியும். நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஏசு கிறிஸ்து பர்சனலாக என்ன அவர் ப்ரேயரில் போய் ஆண்டவர் என்னை மீட் பண்ணார். ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் என்னை குறித்து சொன்னார். நான் செய்த பாவத்தை ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ கண்ணீரோடு நான் ஜோம் பண்ணேன். 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணி ஜோம் பண்ணேன். என் வாழ்க்கையை டோட்டல் சேஞ்ச். நான் நினச்சி பார்த்தது கிடையாது. நான் இப்படி இருப்பேன்றது என் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காதது ஒன்று இது. நான் இப்போது நான் இப்படி நிற்கிறது நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க. அப்போ இந்த ஏரியாவுக்கு நான் புதுசு. நான் வேலைச்சேரில் செக் போஸ்ட்டில் என்னை பற்றி கேட்டால் தெரியும். நேற்று மோகன் வந்திருந்தான், ராகுல் வந்திருந்தான். ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். என்னுடைய பழைய நண்பர்கள்லாம் வந்தாங்க. வந்தவொடனே ஃபாதர் வந்துட்டாரா, எல்லாம் ப்ளஸ் பண்ண சொல்டா. கலாய்க்கிறானுங்க, எனக்கு கலாய்ச்சாங்க. ஃபாதர் வந்துட்டாராடே, ஃபாதர் ப்ளஸ் பண்ணுங்கள், குழந்தைய ப்ளஸ் பண்ணுங்கள், எங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணுங்கள், நாங்கள்லாம் மாறணும், ப்ளஸ் பண்ணுங்கள். சோத்திரம். என் வாழ்க்கை ஆண்டவர் எப்படி மாற்றினார். அங்கே இருக்கிற பசங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், இவன் எப்படா இப்படி மாறின அவங்களுக்கே ஆச்சரியம். எனக்கே ஆச்சரியம். எப்படி இருந்த மனுஷனை எப்படியாலும் ஆண்டவர் மாற்ற முடியும் என்பது. தேவன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினார். எனக்கு ஆண்டவர் இன்றைக்கி நிறைய ஜனங்க என்னை பார்க்கும்போது என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா சோத்திரன்றான். இதை விட பாக்கியம் வேறு என்னன்ட்டு நான் பார்க்குறேன். ஆண்டோட ஊழியம் செய்வது என் உயிரிலும் மேலான ஒரு வேலை இது. அல்லேலூயா. என்னுடைய அவருடைய பணிக்காய் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகத்தான பணிக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்னை போல் இருக்கிற நிறைய நண்பர்கள் அவங்க பார்த்தோன்னா லைஃப் என்ஜாய் பண்ணுற சொல்லி அவங்க அழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அநேக பேரை அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வருவதற்காக நான் கெட்டு போயிருந்த ஆண்டவர் சரி செய்து ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவருக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது. அவருடைய எதிர்பார்ப்பு மிகவும் உன்னுடைய எதிர்பார்ப்பை காட்ட மிகவும் மேலானது. ஆண்டவர் உன்னை எண்ணி அப்படிதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த சகையும் ஆண்டவர் அப்படிதான் தெரிந்து கொண்டார். அவனை இயேசுவுக்கு ஆப்போசிட்டாக நடந்து கொண்டு இருந்தான்.
அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு கிட்ட போயிட்டான். ஒரு திடீர் என்று ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், ஒரு மின்னல் அவனுடைய கண்ணை பறித்து விட்டது. அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா? கண்ணை பறித்ததுக்காக. அவன் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து அவனோடு பேசுகிறார். அது பெரிய வெளிச்சத்தின் மூலியமாக ஒரு சத்தம் வெளிவருது. அந்த சத்தத்தை கேட்கிறான். கண்ணெல்லாம் இருள் அடைஞ்சு போய் இருக்கிறது. சொல்றாரு, முள்ளில் மீது உதைப்பது உனக்கு கடினமா இல்லையா சவுலே? சவுலே சவுலே, முள்ளில் மீது உதைப்பது உனக்கு கடினமா இல்லையா? சொல்லுங்க, வசனம் பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவனோடு பேசுகிறார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானேன்னு சொல்றார். எப்பயாவது சவுல் இயேசு கிறிஸ்து எங்காவது துன்பப்படுத்தினானா? கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஜனங்களை அடித்து உடைத்தான், சிறையில தள்ளினான். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாயே? உன்னை யாருன்னா உனக்கு ஆப்போசிட்டா எழும்புற ஜனங்க, உன் மேல கையை வைக்கிற ஜனங்க அவர் மேல கை வைக்கிற மாதிரி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதை தாங்க சொல்றாரு. ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாம் நீங்களாம் அவருக்குரியவர்கள், தேவனுக்கு உரியவர்கள். வசனம் சொல்கிறது, யோவான் 1:12 அவர் மேல் நம்பிக்கையா என்னது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தாரு. ஹலோ, நீ நானும் ஆண்டவருடைய பிள்ளை, நீ நானும் ஆண்டவருடைய செல்ல பிள்ளை. ஆண்டவர் உன்னி எண்ணியும் அவரை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சவுல ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். அவன் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறான். அதுக்கப்புறம் அனனியா மூலியமாக ஜபம் செய்யப்படுகிறது. பேதுரு ஜெபம் பண்ணுறாரு. அவன் கண்ணில் ஒரு தெளிவு வருகிறது. அவன் கண்ணிலேருந்து ஒரு மீன் செதில் விழுவது போல விழுந்து கண் பார்வை அடைகிறான். எந்த பட்டணத்துக்கு போய் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லணும்னு போனானோ அந்த இடத்துல போய்ட்டு நிற்கிறாங்க. ஜனங்கள்லாம் பயந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இவன் தாயா அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களெல்லாம் அடித்தான், இவன் தாண்டா இருக்கிற எல்லாரையும் சிறையில் போட்டான், ஐயோ இந்த ஊருக்கு வந்துட்டானே நம்மளை என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்தோடு இருந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்து. என்ன தெரியுமா? இயேசுன்ட்டு சொன்ன ஜனங்களை அடிக்க வந்த சவுல் இங்க சொல்றாரு, இயேசு அன்று வேறு தெய்வம் இல்லை, இயேசுதான் தெய்வம் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளே இல்லாத போல இருக்குது ஐயா. இயேசு கிறிஸ்துவை நல்லா கவனிங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நடந்த அதிசயமான காரியம், அவன் செய்த பிரயாசங்கள், அவன் பட்ட பாடுகள் எல்லாம் ஐயோ அது சொல்ல முடியாதுங்க. இயேசுவை காட்டிலும் நல்லா கவனிங்க, இயேசுவை காட்டிலும் மிகவும் அடிக்கப்பட்டான், ரொம்பவும் துன்பப்படுத்தப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், அவனை நிர்வாணமாக்கினாங்க, அவனுக்கு பசியாக இருந்தான். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, வறுமையோ, நாசமோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ ஒன்று இயேசுவின் அன்பை விட்டு என்னை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாடுல கிட்டத்தட்ட 16 புத்தகங்கள் எழுதினதே நம்ம பவுல் ஐயா தான். சவுல் சொல்ல எல்லாம் பயப்படுறாங்க. லோ ஹியர் ஆன்வர்ட்ஸ் ஐ அம் பவுல் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் ஐ எம் நாட் எ சவுல், ஐ எம் எ பவுல். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேரை மாற்றுகிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்களேன், ஆபிரகாம் பேரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார்ல, சாராள் என்று மாற்றுகிறார். கரெக்டா? ஆண்டவர் ஒரு இது சேஞ்ச் பண்ணுறாரு. யாக்கோபை இஸ்ரவேல்னு சொல்கிறாரு. ஆண்டவர் ஒருவேளை இந்த வேலை ஆண்டவர் உன்னுடைய பழைய பேர் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த பழைய பேர் எதை தெரியுமா சொல்கிறேன்? அதனுடைய சாபங்கள், அதனுடைய வெக்கம், உன்னுடைய அவமானம், உன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் அது மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நம்மெல்லாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் ஏதோ புதிய காரியத்தை செய்கிறது. என்றைக்கே தோன்றும், நாளைக்கே தோன்றுமா? என்றைக்கு தோன்றும்? Do you believe that? ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் பத்தல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கேட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்துட்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார், உன் கண்ணீரை பார்த்தார். ஹலோ, நீ அவரை தேடி வரல, அவர் தான் உன்னை தேடி வந்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். பவுலுக்கு துணையாக இருந்தார். ஒரு சில வசனம் அப்படியே வாசிக்கிற டக்குன்னு எடுக்கல. கொலோசியர் 1:9. கொலோசியர் 1:9. எப்போ பார்த்தா பவுலோட தேவன் துணையாக இருக்கிறார் பாருங்க. ஆ ஆ ஆ ஆ போதுமா? நல்ல கவனிங்க. இங்கே பவுலோட தேவன் துணை நிற்பதற்கான ஒரு காரணம் தெரியுமா? அவர் ஜெபம் பண்ணினான். சொல்லுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணினான். சொல்லுங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் மறந்தாச்சு. ஜெபம்ன்ற ஒன்று எல்லாருமே மறந்து போயாச்சு. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் இந்த சர்ச் இதுக்கு முன்னாடி நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். பீட்டர் அண்ணா இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், இன்னும் நிறைய பேர் என்னோடய டீம் இருக்கான். நைட் வந்துடும். இந்த நைட் நேரத்தில் நாங்கள் நிறைய நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பீட்டர் அண்ணன் இருக்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ப்ரேயர் வாரியர் சொல்லலாம். இப்போ எப்படி இருக்குன்ட்டு தான் தெரியல. சொல்ல போகிறோங்க. ஆரம்ப நாட்களில் நாங்கள்லாம் பீட்டர் காலையில் தண்ணி பிடிக்க போய்டுவோம். கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு தண்ணி பிடிக்க சீக்கிரமாக போய்டுவோம். ரைட்டாக கூட போய்டுவோம். காலையில் 5 மணிக்கு தண்ணி பிடிக்கிற இடத்துல அங்கே முழங்கால் படிட்டு ஒரு இடத்துல ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல முழங்கால் படிட்டு சோமன நாட்கள் உண்டு. அவங்க வீட்டு மாடியில் சோமன நாட்கள் உண்டு. காலையில் எழுந்து நம்ம சோமன நாட்கள் உண்டு. அதிகமாக பிரயாசப்பட்டோம். இடைவிடாமல் நிறைய நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நிறைய காரியங்களை குறித்து நாங்கள் ஜெபம் பண்ணின நாட்கள் உண்டு. ஆண்டவர் பவுலுக்கு துணை நின்றதுக்கான காரணம் தெரியுமா? அவன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினான். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணினான். ஹலோ, ஆண்டவர் உனக்கு துணையாக இருக்கிறார். எப்படி பவுலுக்கு துணையாக இருந்தவர், ஆண்டவர் உனக்காக துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கிற ஒரு மகளாகி மாறணும், ஜெபிக்கிற ஒரு மகனாய் மாறணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இந்த காலை வேளையில்? ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிற, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மகளாக என்னை மாற்றுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. ஒப்பு கொடுக்குற நிச்சயமாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். அடுத்தது எபேசியர் 1:16 வாசிங்களேன். எபேசியர் 1:16. ஓகே, நல்ல கவனிங்களே. இடைவிடாமல் அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணினான். என்ன பண்ணினான்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்ன? பிரைசிங் டு காட். கர்த்தரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவரை உயர்த்துகிறது. நம்ம வாழ்க்கையில் இடைவிடாமல் வசனம் சொல்கிறது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அல்லேலூயா. உன் நாவில் என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் போய் கேட்குறார். ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்குதா, இல்லை மற்றவங்களை பற்றி பேசுகிற சதி இருக்கிறதா? நம்மளுடைய நாவில் ஆண்டவரை துதிக்கிற துதி தான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா வேலையிலும் ஸ்தோத்தரிப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு நன்மை செஞ்சிட்டா மட்டும்தான் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக வருது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தால் ப்ரைஸ் பண்ணுறது வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அங்கே பவுல் சொல்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது நான் உங்களுக்காக எப்பொழுது நான் ஜெபம் பண்ணுறேன், எப்பொழுது கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். மறுபடி சொல்கிறது யார்? நம்ம பவுல் எங்கேருந்து சொல்கிறாரு? ஹலோ, சிறைச்சாலையில் இருந்து சொல்கிறாருங்க. சந்தோஷமாக இருங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும். அல்லேலூயா. நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரெண்டாவது என்ன பண்ணணும்? பிலிப்பியர் 1:8 வாசிங்க. அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆத்ம பாரம். மற்றவர்களுக்காக, ஆத்மாக்களுக்காக நம்ம வாஞ்சிக்கிறது. ஒரு ஆத்மா கெட்டு போவது தேவனுக்கு என்ன கிடையாதான்? சித்தம் கிடையாது.
ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கிற அநேக ஆத்மாக்கள் இங்கே உட்காந்து இருக்கிறீங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு உண்மையாலுமே தெரியாது உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லைன்னு அது நல்லாவே எனக்கு தெரியும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் உனக்காக செய்வார். யாருக்காக ஆண்டவர் செய்ய போகிறார்? ஆண்டவர் உனக்காக தான் அவர் செய்வார். ஆண்டவர் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார்? எதற்காக ஆண்டவனை பேர் சொல்லி அழைத்தார்? நீ உன்னை தெரிந்து கொண்டத நோக்கம் உன் வாழ்க்கையில் உன்னை பார்க்கிறவங்களை என்ன பார்க்க வேணாவா? உன் மூலியமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாதா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதற்காக ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார்? நான் எதிர்பார்த்தேனா? நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. நீங்கள்லாம் தெரில ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? சோதர சும்மா சொல்கிறேன், பரலோகத்துக்கு வருவீங்களா இல்லையா? ஓகே. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏசப்பா ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஏமால வைத்த ஒரு நன்மையை ஆண்டவர் செய்துட்டார். அவர் திட்டத்தை செய்துட்டார். அவர் என்னை அழைப்பு ஆண்டவர் நிறைவேற்றினார். நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது 12ஆம் வகுப்பு படிக்கும்போது எப்படியாவது பாஸ் ஆகணும், அதுக்காக என்னுடைய நண்பர்களை கூட்டி ஜோமுன்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டேன். நான் அப்போ என்ன பண்ணேன், ஒருத்தனை கூப்பிட்டுட்டே ஒன்றும் இல்லை, ஒரு 5-6 பேர் கூப்பிட்டு ப்ரே பண்ண. ஒருத்தனுக்கு விருப்பமே கிடையாது. சரி, நான் அவனுக்கு நண்பனாக இருந்ததுனால நண்பனுக்காக வந்தான். சரி கூப்பிட்றானே அப்படின்னு சொல்கிறதுனால வந்தான். என்னிடம் மதியானம் டைமில் லஞ்ச் டைமில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சின்னமலை ஏஜி அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தோமாவுடைய கல்லறை வைத்திருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மலை இருக்கும். அங்கே தான் போய் நாங்கள் ஜோம் பண்ணுவோம். பக்கத்தில் தான் ஸ்கூலுன்றதுனால. அப்போ அவனை கூப்பிட்டுட்டு போய்ட்டு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம். அவனுக்கு விருப்பமே கிடையாது. 2 பேருக்கு விருப்பமே கிடையாது. அதில் ஒரு ஆள் இவன். ஆனால் நண்பன் கூப்பிட்டானே சொல்லிட்டு அவனுக்காக ப்ரேயர் பண்ணோம். உங்களுக்கு தெரியுமா, ரிசல்ட் வர்றப்போ நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம், அவன் ஃபெயில் ஆகிட்டான். அவன் ஃபெயில் ஆனதுனால எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு கேட்கவும் கிடையாது, நீ பாஸாக ஃபெயிலாக கூட கேட்க கிடையாது. ரிசல்ட் நான் காலேஜுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணுற, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான், என் வாழ்க்கை ரொம்ப அசிங்கமாயிடுச்சு, நான் ஃபெயில் ஆகிட்டேன், எல்லோரும் என்ன ஒரு மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க, அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட வீடு கிண்டி பகுதியில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அவன் ட்ரெயினில் விழுந்து மறித்து போயிடலான்னு சொல்லிட்டு அவன் ட்ராக்கில் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது எப்படி ஆண்டவர் சவுலோடு இங்கே பேசினாரோ அதுபோல் அந்த என்னுடைய நண்பன் பேர் சுதாகர் இன்னமும் இருக்கிறான். ஆண்டவருக்காக அவன் அர்ப்பணித்து பைபிள் காலேஜ் முடிச்சிட்டான். அவன் ஊழியம் செய்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நான் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, வாடா அவனோட ப்ரேயர் பண்ண வாடா. அவன் ட்ராக்கில் அவன் நடந்து போகும்போது ஒரு சத்தம், அவன் பேரை சொல்லி சுதாகர். திரும்பி பார்த்தா ஒரு ஆள் கூட கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் அவ்வளோதான், அவன் வாழ்க்கையை முடிய போகிறது. அவன் ஆச்சரியப்பட்டு என்னோட சத்தம். அப்போ தான் அவனுக்கு ஏசு என்ற ஒரு பெயர் அவன் காதில் விழுந்துருக்குது. அவன் உடம்பு நடுக்கப்பட்டு ஓரமாக உக்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஏய் ஜானே, நீ எங்கடா சர்ச்சுக்கு போகிற? அந்த சர்ச்சுக்கு நான் வரண்டாடின்னா. டேய், நீ கிண்டியில் இருக்கிற, நீ அங்கே திடீர்னு என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போடா. ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் சொல்கிறான், ஜானே நல்லா ஜான் சொல்ல, உங்களுக்கு தெரியும் என் பேர் என்னன்றத. ஜானே, ஏய் நான் இப்போ சர்ச்சில் ஒரு லீடராக இருக்கேன். இது லீடராக இருக்கியா? ஏய் இப்போ நான் தானே வர்ஷிப் எல்லாம் பண்ணுறேன் எங்கள் சர்ச். இது வர்ஷிப் பண்ணுறியா? நாங்கள் கிராமத்துலலாம் நான் டாக்ஸ் கொடுக்குற ஊழியத்துக்கெல்லாம் போவோம்டா. என் வீட்டுக்கு இங்கே அழைச்ச போது பாரதி நகர்லேருந்து வீட்டு வர வரைக்கும் டாக்ஸ் எடுத்து எல்லாருக்கிட்டையும் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஆண்டவர் அவனால் தொடுவார் என்றாலும் நான் எதிர்பார்த்ததும் கிடையாது. ஆண்டவர் என்னை கொண்டு நடத்துவார். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஒரு ஆத்மா எப்படியாவது ரசிக்க. நீ கூப்பிடாம ஒரு சும்மா கூப்பிட வாங்கலை, ஒரு ஆள் வந்து பாருங்களேன், சர்ச்சுக்கு வாங்கலை. ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்லுங்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னமும் அவன் சொல்லுவான், நீ மட்டும் அன்றைக்கி என்ன சர்ச்சில் ஜெபமான கூப்பிடலன்னா ஏசு எனக்கு யாரும் சொல்லாமல் தானே நான் எனக்கே செத்துருக்க வேண்டியதுடா. தெரியுமா, அவன் குடும்பத்தில் யாரும் ரசிக்கப்படலை, இவன் ரசிக்கப்பட்டான்.
கிறிஸ்துவத்தை தான் கல்யாணம் பண்ணால், கிறிஸ்துவ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணால் இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இங்கே பவுல் இடத்துல பார்த்தீங்கன்னா வாஞ்சை, என்ன வாஞ்சை? ஆத்மா பாரம் வாஞ்சை. இன்றைக்கி ஆண்டவர் உன்னை குறித்து அந்த பாரம் வாஞ்சை இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் உனக்காக தான் துணை நிற்கிறார். அல்லேலூயா. இது எத்தனாவது பாயிண்ட்டு? 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு சொல்கிறேன். ரோமர் 15:21. ரோமர் 15:21. இன்னொரு கரெக்டாக 5 minutes நான் முடிச்சிடறேன். நான் நம்ம கம்யூனியன் இருக்கு. அல்லேலூயா. இயேசு பவுலோட துணை நிற்பதற்கான காரணம் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்காக அவனுடைய பிரயாசங்கள் தான், அவனுடைய செயல்கள் தான். உங்களுக்கு தெரியுமா, எங்கெங்கெல்லாம் இயேசுனுடைய சுவிசேஷம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததோ அங்கெல்லாம் சவுல் படி இயேசுனுடைய ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது பாயிண்ட்டு, உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமே. நீ எங்கே வேணால் இரு, நீ பைபிள் காலேஜ் படித்தா தான் ஊழியம் பண்ணணுன்னு நான் சொல்கிற பாஸ்டர் நான் கிடையாது. ஒரு சர்ச்சுக்கு ஒரு 3 வருஷமாக வரையா, யூ ஆர் த கேப்பபிள் ஃபார் டூயிங் மினிஸ்ட்ரி. உன்னால் பிரசங்கிக்க உன்னால் முடியும். நீ சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஏன் இந்த 3 வருஷம் நான் சொல்லணும்னா, இயேசுவோட 3 வருஷம் தான் சீஷர்கள் இருந்தாங்க, 3.5 வருஷம் தான். அதுக்கப்புறம் அவங்க பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. பேதுருடைய ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கப்படுகிறாங்க. அல்லேலூயா. நீ ஜோம் பண்ணும்போது, இயேசுவினுடைய நாமத்தை அறிவிக்கப்படும் போது அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருட்களை ஆண்டவரும் பட்சத்தில் கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள். 4வது பாயிண்ட்டு, சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். சொல்லுங்க பாப்பா. அறிவிக்கும் போது தான் ஆண்டவருக்கு துணை நிற்பார். 5வது பாயிண்ட்டு, பிலிப்பியர் 3:7. பிலிப்பியர் 3:7. அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். ஐ லைக் திஸ் பாயிண்ட். எஸ், கிறிஸ்துவுக்குள்ள லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, பவுல் நல்ல ஒரு பணக்காரன். அவனுக்கு சொந்தமாக கப்பல் இருந்துதான், போட். அவனுக்கு நிறைய நல்ல செல்வந்தன். அவன் என்ன தெரியாம பண்ண, அவன் சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஆலயம் கட்டப்பட வேண்டும். அநேக இடத்துல எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படலையோ அங்கெல்லாம் இயேசுவின் நாமத்திற்காக ஒரு ஆலயத்தை கட்டினான். அங்கே ஊழியர்களை அனுப்பினான். தன்னுடைய சொத்தெல்லாம் அவனை அழிச்சார். உனக்கு தெரியுமா? அவன் நினச்சானா, பவுல் நினச்சானா, அவனுக்கு இருக்கிற திறமைக்கும் அவனுக்கு இருந்த செல்வத்துக்கும் அவன் நிறைய பிஸ்னஸ் பண்ணி நல்லா பெரிய பணக்காரனாக ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணான், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிறதுனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, அது எனக்கு லாபமாக கருதுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தின் நிமித்தமாக, ஆண்டவர் ஊழியத்தின் நிமித்தமாக நீ இழப்பதெல்லாம், நீ ஒரு வேளை வசனம் இருக்குது பாருங்கள், என் நிமித்தம் உனக்கு தவறான பாஷையில் உன்னை துன்பப்படுத்துவாங்க, உன்னை அநியாயமாக சொல்லுவாங்க, பொய் சாட்சி சொல்லுவாங்க. ஆனாலும் திடம் கொள்ளுங்க, என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹலோ, நீங்கள் தேவனுடைய புத்திரரால் எண்ணப்படுவீர்கள், நம் தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம். அப்போ கர்த்தருக்காக நீ இழக்கக்கூடிய இழப்புகள் எல்லாம் அது நஷ்டம் கிடையாது, அது லாபம். சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிற ஒரு காசு கூட நம்மளால் எடுத்துகிட்டு போகவே முடியவே முடியாது. சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, முடியவே முடியாது. சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய பங்களா கட்டணும், அந்த பங்களா உன்னோட வருமா? சொத்து சம்பாரிச்ச சொத்து உன்னோட கூட வருமா? தங்கம் உன்னோட கூட வருமா? வைரம் உன்னோட கூட வருமா? ஹலோ, உன்னோட கூட
இந்த பூமியில் நீ சம்பாதித்து வைத்திரு ஒன்று கூட வராது. ஆனால் ஒன்று சொல்லு, பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்துகிற விசேஷம், நீ மரித்த பிறகு உன்னோட கூட நீ செய்த நற்கிரியைகள் உன்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்காக பட்ட பாடுகள், கர்த்தருக்காக நீ இழந்த இழப்புகள், அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் நன்மையாக பார்த்து அதுதான் பரலோகத்தோட ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் செய்கைக்கு தக்க பலனே என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவனுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நீ செய்த நன்மையை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த வாழ்க்கை ஆண்டவர் எதற்காக நம்ம கொடுக்கிறார்? மற்றவங்களுக்கு நன்மை செய்வதற்காக, அவரை பற்றி நாம் அறிவிப்பதற்காக. அதற்காக நீ படுகிற எல்லா நஷ்டங்களும் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். நான் படுகிற நஷ்டமெல்லாம் அது நஷ்டமல்ல, அது லாபம் என்று நான் கருதுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எத்தனாவது பாயிண்ட்? இது 6வது பாயிண்ட்டு. கலாத்தியர் 6:14 6:14 14. அல்லேலூயா. சிலுவையின் மேன்மை சொல்லுங்க பாப்போம். பவுல் சொல்றாரு, சிலுவை தான் மேன்மை, சிலுவை தான் மேன்மை. நீ சிலுவை இருக்கா? வசனம் சொல்லுது, அனுதினமும் உன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னார். உன்னோட சிலுவை என்ன தெரியுமா? உன்னோட சிலுவை நீ கர்த்தருக்காக படுகிற பாடுகள், நீ கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியானதே கிடையாது. நம்மளை குறித்து பேசுகிற பேச்சுக்கெல்லாம் ஈஸியானதே கிடையாது. ஆனாலும் கர்த்தருக்காக நீ படுகிற எல்லா பிரயாசங்களும் நீ அவ்வளோ சகிப்பு. எஸ், ஏன் தெரியுமா? ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறதால சகிக்கிற. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிற ஜனங்க, அவங்களுடைய இப்படியாப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அவங்க நினச்சிக்கிறான் மரணம் தான் சொல்யூஷன் சொல்லிட்டு. ஹலோ, மரணம் சொல்யூஷன் கிடையாது. உன்னுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் மரணம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மறித்துட்டா இதுக்கான எல்லா சொல்யூஷன் கிடச்சிடும். நோ, நெவர். இயேசு கிறிஸ்துவே உனக்கு சொல்யூஷன். சிலுவை தான் உனக்கு சொல்யூஷன், சிலுவை தான் உனக்கு சொல்யூஷன். யாரெல்லாம் அந்த சிலுவையை மேன்மையை பாராட்டுகிறார்களோ, சிலுவை நிழலில் உனக்கு அடைக்கலம், சிலுவை நிழலில் தான் உனக்கு தஞ்சம், சிலுவை நிழலில் தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த சிலுவையை மேன்மைப்படுத்துவதே அதுதான் எனக்கு மேன்மை. அல்லேலூயா. வேறு எதை நான் மேன்மைப்படுத்த முடியும்? இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இந்த சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து காண்பித்தார். நான் உன்னை நேசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:4 இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது. அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு உங்களோட கூட இருக்குது. சிலுவைனால அன்புன்னு அர்த்தங்க. சிலுவைனால, இதுக்கு முன்னாடி சிலுவைனால பாவம்னு அர்த்தம். இப்போ ஏசப்பா இதோட பேரே மாற்றிட்டார். இதுக்கு இருந்த சாபத்தை ஆண்டவர் இந்த சிலுவையின் மூலமாக மாற்றிட்டார். ஆண்டவர் இந்த சிலுவையின் மூலமாக அவர் வெளிக்காட்டுகிற விஷயம் தெரியுமா? நாம் பாவிகளாக இருக்கல, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு யார் எது குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எனக்கு எவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு இருக்குது தெரியுமா? என் கூட யாரெல்லாம் இருக்காது தெரியுமா? ஹலோ, யாரும் கூட வர முடியாது. ரகசியம் சொல்கிறேன். யாரும் கூட வரவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. இந்த உலகத்தில் மனுஷனை போற்றி நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நாவு ஆண்டவரை மட்டும்தான் உயர்த்தணும். உனக்காக ஜீவனை கொடுத்தார், உனக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார், உனக்காக அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். உனக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். சிலுவையை குறித்த மேன்மை தவிர வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்? மனுஷன் குறித்தாலும் மேன்மை பாராட்டாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். அதுதான் விற்கிறாகும். எந்த பாஸ்டர் குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, எந்த மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது.
எந்த விசுவாச குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஹலோ, ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே, சிலுவை மாத்திரமே மேன்மை பாராட்டப்பட வேண்டும். பவுல் எந்த நேரத்திலையும் மனுஷனை மேன்மை பாராட்டினதே கிடையாது. சிலுவையின் மேன்மை தான். அல்லேலூயா சொல்லுங்க, என்ன மேன்மை? நீ சிலுவையின் மேன்மை நீ படுத்தும் பொழுது கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 2:3. நல்ல கவனிங்க, அவனுடைய வார்த்தை முடிஞ்சிச்சு. அவருடைய வார்த்தைகள் எதுவும் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. பவுலுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, மற்ற சீர்படுத்துவதற்காக. கிறிஸ்துவுக்குள்ள பிரியமாய் பேசினான். எப்படி பேசினார்? கிறிஸ்துவுக்குள்ள பிரியமாய் பேசினான். இன்றைக்கி நம்மளுடைய வார்த்தைகள் இப்படி தாங்க இருக்கணும். நம்ம வார்த்தை பேசுகிற பேச்சு இப்படி தான் இருக்கணும். ஐயோ இது செஞ்சுட்டு அவ்வளோதான், போச்சு போ, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சது போ, இதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, வாழ்க்கையை முடிஞ்சு தூக்குறதா? சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கம் வருகிறதா? சோத்திரம். நல்ல கவனிங்க, பவுல் இப்படி தான் பவுல் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். பவுல் இப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டார். இப்போ என்ன பிரசங்கம் பண்ணுறது போல் ஒரு ஆள் என்ன பண்ணுறான், மாடி இது பொத்துரு கீழே வந்து இறந்துட்டான். சோத்திரம். அப்படியே விட வேண்டியதானே? வீண் செத்தே போயிட்டான் ஆள். ஹலோ, பி கேர்ஃபுல். ஆலயத்தில் யாரும் தூங்காதீங்க. ஆலயத்தில் விழிப்பாக இருக்கிற இடம் இது. கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கக்கூடிய ஒரு இடம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். 7th பாயிண்ட், உன்னோட வார்த்தை சாபம் கிடையாது. இது உன்னை என்கரேஜ் பண்ணுறேன், புரியுதா? கர்த்தருக்குள்ள எப்படி விழிப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டு வார்த்தையை அடி. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து டேனியல் பாஸ்டர் ஜான்சன் டேனியல் சொல்லுவார், இங்கேருந்து ஆண்டர் வார்த்தை இப்படி பிளஸ்ஸிங்காக பேசும்பொழுது உங்கள்கிட்ட 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு தூக்கி அடித்து எத்தனை பேர் பிடிக்காமல் இருப்பீங்க? இங்கேருந்து தூக்கி போடுறேன் நான், எனக்குன்ட்டு லைக் தட். அதுபோல் கர்த்தருடைய வசனம் வரும்போது, எஸ் இந்த வார்த்தை எனக்கு தான், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் எனக்கு துணையாக இருப்பார், எஸ் எனக்கு தான் இருப்பார்னு ரிசீவ் பண்ணிக்கணும். அதை யூ ஹேவ் டு ரிசீவிங் இட். புரியுதா? நீங்கள் என்ன கையை கட்டின்னு இருக்கீங்க, தூக்கி போட்டுன்னு இருக்க நிறைய பேர் கை கட்டின்னு இருக்கிறீங்க. அது எப்படி நம்ம ப்ளஸ் பண்ண அதை பெற்றுக்கொள்ளனா, ஆமென் அல்லேலூயா சொல்லி ப்ளஸ் பண்ணி அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா. இது 7வது மாதம். சொல்லுங்கள், இது என்னது மாதம் இது? ஸோ ஆண்டரை என்ன பரிபூர்ணமாக நடத்தி நம்மளுடைய ஆலயத்தை ஆண்டர் பரிபூர்ணமாக நடத்தி இருக்கிறார். 7 நாளே பரிபூர்ணமாக அர்த்தம். அல்லேலூயா. 7 நாளே ஒரு முழுமை என்ற அர்த்தம். இந்த முழுமைக்குள்ள ஆண்டவர் ஒன்று என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 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 பிளஸ்ஸிங்கான ஒரு சாட்சி என்னதுன்னா, என்னுடைய மனைவிக்கு இது 7வது மாதம். அல்லேலூயா. கடந்த 6ஆம் தேதி செக் பண்ண போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா உடனே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக உடனே வந்து சர்விக்கல் ஸ்டிச்சஸ் உடனே போட்டு ஆகணும். போன 6ஆம் தேதி, 6ஆம் மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் மாதம் 6ஆம் தேதி. ஆண்டவர் இதுவரையிலும் அல்லேலூயா அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். 7ஆம் மாதம் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார், உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? ஆண்டவர் உன்னோட கூட இருக்கார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னேன்? இடைவிடாமல். 2வது ஸ்தோத்திரம். 3வது ஆத்துமபாரம். 4வது சுவிசேஷம். 5வது என்ன காணா? லாபம். ஓகே. அணையா. 6வது சிலுவை மேனி. 7வது பிரியமாய் கர்த்தருடைய வார்த்தை பிரியமாய் பேசணும். அல்லேலூயா. வாயில் வர்ற வார்த்தைகள் அல்ல, மற்றவங்களை உருவாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். உருக்குலைக்கிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. மற்றவங்களை வந்து தட்டி எழுப்புகிற வார்த்தையாக இருக்கணும், தட்டி மூடுற வார்த்தையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாட்டு நம்ம சோம் பண்ணி நம்ம திருப்பந்திக்குள்ளே அடுத்து நம்ம போக போகிறோம். ஹalleluya, ஹalleluya. கார்த்திகா முன்னாடி வந்துரு. கார்த்திகா, பவித்ரா, இந்த பாடு தயவுசெய்து என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஹalleluya. அவரே ஆதரவாய் கொண்டோர். ஞானஸ்தானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்ற உங்களை
யாவரையும் முன்பதாக அழைக்கிறேன். திருவிருந்து ஆராதனை இருக்குது. நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டோடைய பந்திக்குள்ளாக